பிஸ்மில்லா சொல்லி ஊட்டு கதவை பூட்டி விட்டுருங்க. வீட்டு கதவை பூட்டிடணும். மகரிபுடைய நேரம் வந்தா கதவை பூட்டிடணும். ஃபுல்லா பூட்டி வைக்க தேவையில்ல. இஷாவுடைய நேரம் வரப்போக்குள்ள திறக்கலாம். ஆனா மகரிப் சூரியன் மறையும் போது என்ன செய்யணும்? முதலாவது ஒழுக்கம், பிள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும், வெளியில திரிய விடப்படாது. இரண்டாவது ஒழுக்கம், பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டிடும் சொன்னாங்க. மூணாவது ஒழுக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா? ஏன் கதவை பூட்டணும்? பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க, ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகன். பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்ட கதவை திறக்கிற சக்தி ஷைத்தானுக்கு இல்லையா, வரமாட்டார். பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இருக்கிறதா? இதெல்லாம் இது போதாதா? இந்த குர்ஆன், இந்த சூரத்துல் ஃபலக் போதாதா? இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று விளங்குறது. இதெல்லாம் படிச்சு நாங்க சொல்லலாதா மக்களுக்கு? இதெல்லாம் நாங்க படிக்க வேண்டிய விஷயம் தானே. ஆனா எங்களுக்கு தெரியாது. அவங்களை விட நாங்க பாவம். பாருங்க எவ்வளவு பேர் வர வேண்டிய மஜ்லிஸ் இது. குர்ஆன் தான் முக்கியம். குர்ஆனை தானே படிக்கும். ஒரு வாலிபர் புத்தளத்துல இருந்து வந்திருக்காரு. அல்லாஹ் அவரை கபூல் செய்யட்டும். கஷ்டப்பட்டு பஸ் ஏறி புத்தளத்துல இருந்து வந்திருக்காரு. குர்ஆனை படிக்கணும்ன்ற ஆசையில் கோல் பண்ணி கேட்டாராம், எவ்வளவு பீஸ் கட்டணும்? நான் பீஸ் எல்லாம் தேவையில்லை,